Hello friends, welcome to Unique Designers. இன்னைக்கு நம்ம ஒரு டிசைனிங் வீடியோ பார்க்க போறோம். இந்த saree யார் கொடுத்திருக்காங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் காங்கேயம்ன்ற ஊர்ல இருந்து ராதிகா மேடம் கொடுத்திருக்காங்க இந்த சாரியை. அண்ட் இது வந்து ஒரு ஜூட் சில்க் மாதிரி இருக்கு. அவங்க எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா வந்து ரொம்ப யூனிக்கா டிஃப்ரெண்டா சீப் அண்ட் பெஸ்டா ஒரு டிசைன் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அது ரொம்ப பொறுமையானவங்க, ஏன் சொல்றேன்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். லைக் ஸோ இன்னைக்கு வந்து இந்த சாரி எடுத்து ஒர்க் பண்ணலாம்னு நினைச்சிருக்கோம். கலர் வந்து நல்ல அழகான ஒரு கிரீம் கலர், ஒரு பிஸ்கெட் கலர் மாதிரி கோல்டன் கிரீம் கலர்ல இருக்கு. அண்ட் காம்பினேஷன் வந்து கிரீன், நல்ல ஒரு அழகான லீஃப் கிரீன். முந்தான ஃபுல்லா கிரீன்ல இருக்கு. லைட்டா முந்தையில மட்டும்தான் லைட்டா ஒரே ஒரு கோல்டு வருது. ஆனால் அது கோல்டு மாதிரி தெரியல, ரொம்ப செல்ஃபா இருக்கு. சாரி ஃபுல்லா இது மட்டும் தான், இது ரெண்டும் வந்து பட்டையா வருது, இந்த கிரீனும் இந்த கிரீம் கோல்டன் கிரீமும். ஸோ இந்த பிளவுஸ் பார்த்தீங்கன்னா இதே கிரீன்ல தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த கிரீன் கலர்ல தான் பிளவுஸ். அண்ட் சாரி இதுதான், ஜரி கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் டிஃப்ரெண்டா ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறப்போ கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு டைம் தேவைப்பட்டது. அண்ட் இன்னைக்கு ஐடியா பண்ணியாச்சு. ஸோ அதை உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி. ஸோ இப்போ டிசைன் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்ல தான் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்லீவ் வந்து எல்போ ஸ்லீவ் மார்க் பண்ணியிருக்கோம். அதில் வந்து எப்பயும் எல்போ ஸ்லீவ்ல என்ன பண்ணுவோம், ஒன்று இந்த வங்கி பேட்டர்ன் மாதிரி இந்த இடத்துல, அதாவது இங்கேருந்து ஒரு 5 இன்ச்சில் ஒரு டிசைன் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா மேலே கோல்ட் ஷோல்டர் மாதிரி பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா கீழே பார்டர் பண்ணுவோம். பட் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாற்றி இடத்த மாற்றி பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ கீழே பார்டரும் கிடையாது, வங்கி பேட்டர்னும் கிடையாது, அதுக்கும் கீழே ஒரு ஸ்பேஸ் அந்த இடத்துல ஒர்க் பண்ணியிருக்கோம். அதாவது கீழேருந்து ஒரு 2 இன்ச்சுக்கு மேலே ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி, சென்டரில் ஒரு 4-5 ஃப்ளவர் வர மாதிரி, சுற்றிலும் கொடி வர மாதிரி வரைஞ்சிருக்கேன். கொஞ்சம் இதில் ஃப்ளவரில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு கொடி ஃபினிஷ் பண்ணிடலாம். கொடியில் வந்து வெறும் செயின் ஸ்டிச் மட்டும் தான். சாரியோட கலரில் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். நம்ம அந்த கோல்டன் க்ரீம் கலர் சாரி சொன்னேன், அந்த கலரில் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். வெறும் செயின் ஸ்டிச் ஆல்ரெடி ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல இந்த லைன்ஸில் ஃபுல்லாக வெறும் செயின் ஸ்டிச் மட்டும் தான் பண்ண போகிறோம். அதை முதல் ட்ரை பண்ணுவோம். அந்த க்ரீம் கோல்டில் சில்க் த்ரெட், டபுள் ஸ்டாண்ட் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். நீடில் வந்து 14 யூஸ் பண்ணுறேன். ஸ்டிச்சஸ் வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக போடணும். எப்போவுமே வந்து ஜரியில் போடுற ஸ்டிச்சஸை விட சில்க் த்ரெட்டில் போடுற ஸ்டிச்சஸ் வந்து சின்னதாக போட்டால் தான் வந்து அது ரொம்ப அழகாக இருக்கும். லாங்காக போட்டோன்னா ஒரு மாதிரி கோடு மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக போட்டோம்னா தான் அந்த செயின் ஸ்டிச்சோட ஷேப் அழகாக தெரியும். அண்ட் இது வந்து கொடி மாதிரி கிடையாது, ஃபர்ன்ஸ் மாதிரி. ஃபர்ன்ஸ்னால் ஒரு லைனாக இருக்கும், அந்த மாதிரி தான் இது ஃபுல்லாகவே ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ட்ராயிங் எப்படி பண்ணியிருக்கோமோ அந்த மாதிரி அது மேலேயே அப்படியே ஸ்டிச்சஸ் போட்டுட்டே வரேன். நான் இது எதுக்காக ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் ஃபர்ஸ்ட் வரைஞ்ச மெயின் லைன் இதுதான். இதிலேருந்து தான் பிரான்ச்சஸ் வர மாதிரி போட்டிருக்கேன். ஒரு நிமிஷம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன் அதை. அதாவது இது வந்து மெயின் பிரான்ச், இதுலேருந்து இங்கிட்ட ஒரு பிரான்ச் வருது, இங்கிட்ட ஒரு பிரான்ச் வருது. பட் நம்ம டோட்டலாக வரைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே ஒன்றா இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் நம்ம எப்படி யோசிச்சு வரைஞ்சோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் செயின் ஸ்டிச்சஸ் போடணும். இப்போ இது இந்த லைனில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த லைன் எல்லாமே இந்த ஒரே கோட்டில் தான் இருக்க மாதிரி இருக்குது. பட் என்னோட ஐடியா எப்படி நான் வரைஞ்சிருந்தேன் அப்படின்னா, இங்கேருந்து ஆரம்பித்து இது ஒரு லைன், இங்கேருந்து ஆரம்பித்து இது அடுத்த லைன். ஸோ இந்த லைன் மேலே இருக்கிற பிரான்ச் தான் இது, அண்ட் இதில் இருக்கிற பிரான்ச் இது, அண்ட் இது. ஸோ இந்த மாதிரி நம்ம எப்படி வரைகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஸ்டிச்சஸும் இருக்கணும். அதாவது இப்போ இந்த ஃபர்ஸ்ட் மெயின் லைன் முடிச்சிட்டோமா, ஸ்டிச் அடுத்த பிரான்ச் வந்து கரெக்டாக இதை ஒட்டி இங்கே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒரு அதுக்குள்ளே அந்த செயின்குள்ளே இருந்து ஆரம்பித்தாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ இப்படி போட்டால் தான் வந்து நம்ம என்ன நினச்சி வரைஞ்சோமோ அந்த லுக் அழகாக இருக்கும். நீங்கள் வரையும் போது இது எல்லாமே ஒன்றா இருக்குது, இந்த லைன் ஃபுல்லாக ஒன்றா இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு ஸோ எடுத்தோன்னே இப்படி ஆரம்பித்து இப்படி வந்து அப்படிலாம் போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ எப்படி வரைகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டிங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக செயின் ஸ்டிச் முடிச்சுட்டு சொல்கிறேன், பார்க்கலாம். ஃபர்ன்ஸ்க்கு ஃபுல்லாக செயின் ஸ்டிச் போட்டு முடிச்சாச்சு. அடுத்தது வந்து லீவ்ஸ் பண்ண போகிறோம். இங்கே ஒரு 5 ரவுண்டு போட்டிருக்கேன். இந்த இடத்துல ஃப்ளவர்ஸ் வரும், மிச்சம் இடத்துல இங்கே இந்த திலகம் போட்டுக்க இடத்துலலாம் லீஃப் வரும். லீஃப் வந்து ஜென்ரலாக நம்ம பெட்டல்ஸ் வைப்போம், டிஷ்யூ பெட்டல்ஸ் வைப்போம், அந்த ஜரி வச்சு ஒரு த்ரெட் வச்சு ஃபில்லிங் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு 3D எஃபெக்டில் இருக்கணுங்கிறதுக்காக இந்த போலன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இது போலன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளவர் மேக்கிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பஞ்சாக இருக்கும், இது ஹோல் பஞ்சாக வரும். இதில் வந்து நான் கொஞ்சம் இது ஃபுல்லாக வச்சோம்னா ரொம்ப பெருசாகிடும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து எடுத்து பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து இப்படி எடுத்து விட்டுட்டு இந்த க்ரீன் டேப்பை பிரித்தோம் அப்படின்னா வந்து லைனாக இருக்கும். இது வந்து க்ரீன் டேப், க்ரீன் செலஃபன் டேப் மாதிரி அதுவாக ஒட்டிக்கிறோம். ஃப்ளவர் மேக்கிங் பண்ணுறவங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ இது ஒரு பேப்பர் தான், ஸோ பிரிச்சா வந்துடும். அண்ட் இதை வந்து எப்படி அட்டாச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கம்பி இருக்குது, அந்த கம்பியில் இந்த போலன்ஸை வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் 1 by 1 எடுத்துட்டு இதை சரி பாதியாக கட் பண்ணிக்கலாம். சென்டரில் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து தனித்தனியாக வந்துடும். ஸோ இந்த தனித்தனியாக இருக்கிறத நம்ம வேணுங்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஷைனி ஒன், அப்புறம் இந்த டாட்டாக வச்சது, அப்புறம் இந்த இது மைக்ரோ பீட்ஸ் யூஸ் பண்ணி ஒன்று பண்ணியிருக்காங்க. இது ரெடிமேடு, நம்ம பிரித்து நமக்கு வேணுங்கிற சைஸில் மாற்றிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 பீஸ் எடுத்துகிட்டு
சேர்த்து கட்டி வச்சுருக்கேன். நூல் வச்சு இந்த மாதிரி கட்டிட்டேன். இதை வந்து இந்த லீவ்ஸ் இருக்கிற இடத்துல அட்டாச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு லீஃப் இருக்கிற இடத்துலையும் இதை ஃபர்ஸ்ட் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஃப்ளவர்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதை எப்படி வைக்கிறது அப்படிங்கிறதையும் காட்டிடுறேன் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட்டு ஒரு செட் ஆஃப் போலன்ஸ் அட்டாச் பண்ணலாம். இந்த மாதிரி வச்சுட்டு நூல் வச்சு கட்டியிருக்கோம் இல்லையா, இந்த ரவுண்ட் இருக்கு இல்லையா, இந்த ரவுண்டுக்கு உள்ள வரைக்கும் இது வரணும். அப்போ தான் வந்து ஃப்ளவர் இங்கே வரைக்கும் வரும்போது இந்த த்ரெட் எல்லாம் மறைஞ்சிடும். ஸோ இங்கே வச்சுட்டு நார்மல் நீடில் அண்ட் த்ரெட்டு தான், வேறு ஒன்றும் இல்லை. இதை வச்சு இந்த மாதிரி தைச்சி விட்டுலாம். நல்லா டைட் ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க, உருவி வரக்கூடாது. அது உருவி வராமல் இருக்கிறதுக்கு இதுக்கு இடையில ஒரு ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னா வந்து உருவி வராது. அதாவது இந்த இதுக்கு நடுவில் இங்கே ஒரு ஸ்டிச். நல்லா டைட்டாக ஸ்டிச் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நீட்டாக நினைக்கிறோம். இது மாதிரி எல்லா லீவ்ஸுக்கும் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். அந்த போலன்ஸை அட்டாச் பண்ணுவோம். லீஃப் இந்த இடத்துல ஃபுல்லாக அந்த போலன்ஸ் அட்டாச் பண்ணி முடிச்சிட்டோம் இல்லையா. ஸோ இந்த ஃப்ளவர் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் பேட்ச் ரெடி பண்ணி வைக்க போகிறோம். இந்த ஃப்ளவர் பேட்ச் நான் எப்படி செஞ்சேன் அப்படின்னா, அதாவது இந்த சாரிக்கு மேட்சிங்காக ஏதாச்சும் இருக்கணும், பட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், டிஃப்ரெண்ட்டான மெட்டீரியலாக இருக்கணும் அப்படின்னு யோசிச்சதில் நெட் கிளாத் கிடச்சிது. எனக்கு கொஞ்சம் கோல்டன் கலரில் நெட் கிளாத் இருந்தது. அந்த சாரிக்கு நல்லா எக்ஸாக்டாக மேட்ச் ஆச்சு அந்த கலர். அது வித்தியாசமான அழகான கோல்டு கலர், ரொம்ப பளிச்சுன்னு இல்லாமல் மைல்டான ஒரு கோல்டு கலர். ஸோ இந்த நெட்டு வச்சு தான் நம்ம இந்த ஃப்ளவர் செஞ்சுருக்கோம். இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி லாங் ஸ்ட்ரிப்ஸாக எடுத்துக்கணும். ஒரு ஓரத்துல இருந்து இந்த மாதிரி ஒரு லாங் ஸ்ட்ரிப்பாக எடுத்துட்டு அதை நிறைய டைம்ஸ் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். இதை மூவ் ஆகாமல் அப்படியே ஒரே லேயராக வச்சுக்கலாம். இது வந்து ஒரு மல்டி லேயர்டு ஃப்ளவர். ஸோ இத்தனை லேயர்ஸ் வச்சு தான் நம்ம இந்த ஃப்ளவர் செய்ய போகிறோம். ஜஸ்ட் கட்டிங் மட்டும்தான், ஒன்றும் கிடையாது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இல்லை. ஒரு சின்ன ஸ்டென்சில் ரெடி பண்ணியிருக்கேன் அந்த ஃப்ளவர் சைஸ் ஷேப் அண்ட் சைஸுக்கு எல்லாம் ஒன்று போல் வரணும் இல்லையா ஃப்ளவர்ஸ் எல்லாம். அதுக்காக ஒரு ஸ்டென்சில் ரெடி பண்ணி இதே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ மூவ் ஆகாமல் பார்த்துக்கணும். இந்த இடத்துல வச்சு நல்ல ஒரு ஷார்ப் சிசர்ஸ், ஏன்னா வந்து லேயர் நிறையா இருக்கிறனால ஒரு ஷார்ப் சிசர் வச்சு இதை ஃபாலோ பண்ணி இந்த லைனை ஃபாலோ பண்ணி அப்படி கட் பண்ணிட்டே போகலாம். கொஞ்சம் ஈஸியாக பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த அவுட்லைன் ஃபுல்லாக அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் இந்த நம்ம பிடிச்சிருக்கிற இந்த பொசிஷன் மாற்றக்கூடாது. மிச்சம் இருக்கிற க்ளாத்தும் வந்து மூவ் ஆகாமல் கவனமாக வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்து இன்னும் 2 ஃப்ளவர்ஸ் செய்யலாம். இந்த சைஸ் க்ளாத்தில் இன்னும் 2 ஃப்ளவர்ஸ் செய்யலாம். ஸோ அதே மூவ் ஆகாமல் வச்சுட்டு இப்போ வந்து இந்த ஸ்லிட்ஸ், இந்த பெட்டல்ஸ்க்கு நடுவில் ஸ்லிட் இருக்கு இல்லையா, இதை கொடுத்தோம் அப்படின்னா வந்து கட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து அப்படியே ஒரே ஸ்டிச்சாக கட் பண்ணி பார்த்தேன், ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. முடிக்கிற வரைக்கும் கையை மட்டும் மூவ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. நல்ல ஷார்ப் சிசர் இருந்தால் தான் வந்து இது நீட்டாக ஒன்று போல் வரும். நல்லா ஷேப் பண்ணி ட்ரிம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த மேலே இருக்கிற பேப்பரை பொறுமையாக எடுத்துடலாம். ஒரு அழகான லேயர்ட் ஃப்ளவர். இது வந்து கொஞ்சம் எம்போஸ்டாகவும் தெரியும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. சென்டரில் வந்து நம்ம இந்த பஞ்சிங் பீட் மிஷின் வச்சு ஒரு பீட் பஞ்ச் பண்ணி விட்டுடலாம். கரெக்டாக ஃப்ளவரோட சென்டரில் அந்த பஞ்சிங் மிஷின் வச்சுட்டு பஞ்ச் பண்ணி எடுத்துடலாம். கரெக்டாக சென்டர் பார்த்துக்கோங்க, ஏன்னா பஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அதை ரிமூவ் பண்ணவே முடியாது. இந்த மெஷின் பற்றி நம்ம லாஸ்ட் வீடியோவில் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ சென்டரில் அழகாக ஒரு பீட் பஞ்சாகி வந்துடுச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் வேணும்னா அங்கங்கே உங்களுக்கு பெட்டல்ஸோட ஷேப் சரியில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா லைட்டாக ட்ரிம் பண்ணி விட்டுக்கலாம். இந்த இடத்துல கொஞ்சம். ஸோ இந்த மாதிரி ஒரு 5 ஃப்ளவர் செஞ்சு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை அட்டாச் பண்ணுறதும் நம்ம நார்மல் ஸ்விங் த்ரெட் அண்ட் நீடில் போதும். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு ஃப்ளவர் வைக்கலாம்.
ஸோ இப்போ இந்த ஃப்ளவரும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃப்ளவர் ஃபிக்ஸ் பண்ணும்போது சென்டரில் வந்து ஏற்கனவே இந்த பீட் வந்து நம்ம வச்சுருந்தோம். சைடில் வந்து ஒரு சின்ன சீக்வென் ஒர்க் அண்ட் கொஞ்சம் பேர்ல் பீட், அப்புறம் ஒரு ஜர்கான் ஸ்டோன் அதெல்லாம் வைக்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு சென்டர் ஃப்ளவரோட சென்டர் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். வெறும் பீடு மட்டும் வச்சா ரொம்ப பிளெயினாக இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் கிளிட்டர் ஆகணும் இல்லையா, அதனால இது மாதிரி வச்சிருக்கோம். அண்ட் ஃபர்ன்ஸோட எண்டில் எல்லாம் வந்து அந்த பஞ்சிங் பீட்ஸ் இருக்கு இல்லையா, அதுவே அந்த கோல்டு இந்த சென்டரில் வச்சாலும் அதுவே ஒன்று ஒன்றா வச்சு பஞ்ச் பண்ணி முடிச்சிட்டேன். ஏன்னா இது பஞ்ச் பண்ணுறது வந்து ஃப்ரேமை வச்சு பஞ்ச் பண்ண முடியல, தனியாக எடுத்து தான் பஞ்ச் பண்ண வேண்டியிருந்துச்சு. ஸோ அதை முடிச்சுட்டு அப்படியே ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணி காட்டலாம் அப்படின்னு பார்த்தேன். கீழே லைன் நான் போட போகிறது இல்லை. கீழே லைன் போட்டால் வந்து ரொம்ப நார்மலாக யூஸ்வல் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி இது மட்டும் பண்ணால் வந்து ரொம்ப நீட்டாக அந்த சாரிக்கு, அது ரொம்ப சிம்பிளான சாரி இல்லையா, ஸோ அதுக்கு வந்து இது ரொம்ப நல்லா மேட்சிங்காக அழகாக அமைஞ்சிருக்கு. டிசைன் நான் நினச்ச மாதிரி வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ஐடியாஸ் வந்திருக்கும். அண்ட் இந்த டிசைனோட ட்ரேசிங் பேப்பர் இருக்குது, அதை வந்து நான் பிளாகில் அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள், யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் இதை டிசைனாக வச்சுட்டு இதில் வேறு எதுனாலும் ஒர்க் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். பாய்.